அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை, கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை பிஜேபி கட்சியோட மாநில தலைவர், 3 வருஷம் டெபுடேஷனில் வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை, போலீஸ் வேலையை உதறி விட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்கிற அண்ணாமலை, பச்சை மையில் கையெழுத்து போட்டேன்னு சொல்லி இங்கே வந்து பச்சையாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை மிகவும் தரக்குறைவாக பொதுக்கூட்டங்களை பேசி வருகிறார். அவர் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்மளுடைய கமிஷன் ஆஃபீஸில் வந்து கமிஷனரை பார்த்து இன்றைக்கி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அதிமுகவுடைய மருத்துவர் அணி சார்பாக மருத்துவனுடைய இணைச் செயலர் டாக்டர் சரவணன் இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சி அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம், 31 வருஷமாக தமிழகத்தை ஆண்ட கட்சி, மாண்புமிகு புரட்சி தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக எவ்வளவோ விஷயங்களை செய்திருக்கிறார்கள். மக்களுடைய அபிமானத்தை பெற்ற தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள். மறைந்து மறையாமல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்கள் வழியில் அவங்களோட பயிற்சி பெற்ற எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 3ஆம் தலைமுறையாக இன்று கட்சியை மிக வலிமையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை செயலாளரில் தொடங்கி படிப்படியாக முன்னேறி இன்னைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டு காலம் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு இருந்து மிக அருமையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பேரழிவு சந்தித்த அந்த நேரத்தில், இந்தியாவில் பல மாநிலங்களில் அது வந்து கடுமையான விளைவுகளை சந்தித்த நேரத்தில் தமிழ்நாட்டில் முடிந்தளவு அதுக்கான வீரியத்தை குறைத்து மக்களை பாதுகாத்தவர் எடப்பாடியார் அவர்கள். அவரை பார்த்து இவர் சொல்றார், அவருக்கு எது விஷயம் தெரியாத மாதிரி இந்த அண்ணாமலை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அண்ணாமலை படிச்சிருப்பாரு, ஐபிஎஸ் வாங்கியிருப்பாரு, போலீஸ் வேலை பார்த்துருப்பாரு. ஆனால் மனசில் என்ன இருக்கு, மனசில் வந்து அவர் வந்து ஒரு தற்குறி. எங்கள் பொதுச் செயலாளரோட மதிநுட்பத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மருத்துவர்ன்ற நான் சொல்கிறேன், நீட்டு பரீட்சை, அந்த நீட்டுன்ற அந்த கொடியை அறக்கன தமிழகத்தில் அந்த விஷ விதையை தூவியது யார்? இன்றைய உள்ள ஆட்சியாளர் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தான் 2010 அதை வந்து அதை கொண்டு வர்றாங்க. அது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு புரட்சி அம்மா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட்டு வரவே முடியல. மத்திய அரசு பயந்து தமிழ்நாட்டுக்கு அதுக்கு விலக்கே அளித்தார்கள். அந்த அளவுக்கு ஆளுமையான தலைவியாக அம்மா இருந்தாங்க, சிங்கப்பெண்ணாக திகழ்ந்தார்கள். அவங்க காலத்துக்கு பிறகு பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருந்தனால அது சட்டமாக்கப்பட்ட பொழுது என்ன செஞ்சாங்க, அந்த சட்டத்தை எப்படி எதிர்கொள்வது? 11 மெம்பர் கொண்ட பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட்டு தான் முடிவு பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ எங்களுடைய பொதுச் செயலர் என்ன பண்ணார், அன்றைய முதலமைச்சர் அழகான ஒரு இதை கொண்டு வந்தார். 7.5% மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு. சாமானிய குடும்பத்தை சார்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருஷம் கடந்த இந்த 5 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நெருக்கி இந்த நீட்டு பரீட்சையினால தமிழக மாணவர்களுக்கு தட்டி போன அந்த மருத்துவ கனவு, அதில் 3000 பேருக்கு மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இதுதாங்க ஒரு அரசியல் தலைவர், இதுதாங்க ஒரு கட்சியோட தலைவர், இதுதாங்க தமிழ்நாட்டுக்காக ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு விஷயமுங்க. இந்த அண்ணாமலை மாநில தலைவராக இப்போ 2 வருஷம் 3 வருஷம் குப்பை கொட்டி இருக்காரு இல்லைங்க. ஏதாவது அவர் ஜெயிச்சிருக்காரா? ஏதாச்சும் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறாரா? வன்மமான பேச்சு, தனிநபர் தாக்குதல், ஏதோ டிவி மீடியாவில் பேசி, மைக்கில் பேசி, அது பேப்பர் செய்தியாக வரணும், அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கேத வீடாக இருந்தாலும் நான் தான் அதில் பணமாக இருப்பேன்ற ரீதியில் அவர் பேசக்கூடிய விஷயம் தாங்க இந்த அண்ணாமலை. சரி, இவர் தான் மத்திய அரசோட இதாக இருக்கார்ல, ரெப்ரஸன்டேட்டிவா 3 வருஷத்தில் வந்து டெபுடேஷன் ஆஃபீஸராக தமிழ்நாட்டுக்கு இருக்கார்ல. தமிழ்நாட்டுக்கு இவர் என்ன வாங்கி கொடுத்துருக்காரு, என்ன திட்டத்தை வாங்கி கொடுத்துருக்காருங்க? திமுகக்கு எதிராக பேசினார்ல, டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2, பார்ட் 1, பார்ட் 2 வெளியிட்டார்ல. ஏதாவது நடவடிக்கை இருந்ததா திமுக மேல? மண்ணை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அநீதி நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுத்தது அந்த மத்திய அரசு. இன்னைக்கு வந்து ஒரு கல்ல வைத்துக்கொண்டு அது என்ன சொல்ற, மறைமுகமா ஏடிஎம்கே சாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. திமுகவோட பிஜேபி கல்ல வைத்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து காசு வெளியிடுறாங்க. அந்த காசை 10,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க, 100 ரூபா காசை. அந்த மாதிரி திமுகவோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து கொள்ளையடிப்பது. இவர் சொல்றாரு, லஞ்சமே வாங்காத அரசு அதிகாரி அவர் இருந்தேன்னு சொல்றாரு 10 வருஷம். அவர் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து அவர் எங்கெங்க லஞ்சம் வாங்குறாரு, என்ன பண்ணியிருக்கிறார், ஊழல் பண்ணியிருக்காருன்ற அவர் கூடவே இருந்த திருச்சி சூர்யா தம்பி அவர்கள் வந்து நிறைய பேட்டிகளில் வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆருத்ரா கேஸில் பார்த்தீங்கன்னா அதில் பிடிபட்ட சஸ்பெக்டடில் இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். இவருக்கு நெருக்கமாக இருந்த நிர்வாகி ஒருத்தர் தேவர் திருமகனார் குரு பூஜையில், அவர் தேவர் திருமகனாராக நாங்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த கூட்டத்தில் அவரோட சேர்ந்த ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமா ஓடி போய் அண்ணாமலை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு அதில் பங்கு இருக்காதா? அடுத்து சென்னையில் 267 கிலோ தங்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கடத்தல் உள்ள கடை வச்சிருந்த ஒருத்தர் சபீர் அலின்னு, அவர் கடையை யார் வாங்கி கொடுத்தது?
ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர் யாரு? இவருக்கு வேண்டிய ஒருத்தர், பிஜேபி நிர்வாகி அவர். அப்ப இவர் பல வகையில் இன்னைக்கு நிறைய திமுக அமைச்சர்கள்ட்ட இவர் பெட்டி வாங்கிட்டு அவங்களுக்கு, நான் அவர் கூட இருந்திருக்கேன்ல, பயணிச்சிருக்கிறேன், அமைச்சர்களை பத்தி எனக்கு டீட்டெயில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஆனா அது காலப்போக்கில் அது அமிங்கிரும். அப்ப இவர் அதுல இவர் ஊழல் செய்யலையா? அதனால இவர் இப்ப இன்னைக்கு ஊழல் பரிசையாளியாக ஒரு அரசியல் வியாபாரியாக மாறிவிட்டார். திருச்சி சூர்யாவே சொல்றாரு, ஹைதராபாத்ல 7 மாடி கட்டடத்துல ஒரு முழு ஃப்ளோர்ல இவர் தனியா ஒரு ஐடி வார் ரூம் அமைச்சு எல்லாரும் அவங்க கட்சிக்காரங்களை பத்தியே தவறான செய்திகளை பதிவிடுறது, பச்சை பச்சையா வீடியோ எடுத்து அதை வெளியிடுறது. ஹனி ட்ராப் அண்ணாமலை இவரு. அதனால இவர் ட்விட்டர் அரசியல்வாதி. இவர் ஒரு இதை போடுவாரு, ட்வீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு பார்த்து அதை பார்த்து கைதட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர். எங்களுடைய பொதுச் செயலாளர் படிப்படியாக கிளை செயலாளர் வளர்ந்து அதிமுக ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்று இன்று மக்களை சாத்தியமான முறையில் சாமானிய மக்களுக்கு முதல்வராக திகழ்ந்து இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் திமுக அல்லது அதிமுக ரெண்டுக்கு மட்டும்தான் போட்டி. இவர் நடுவில் மைக்கு கிடைச்ச இதுல இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தமிழக மக்கள் எடுத்துக்கிற மாட்டாங்க. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதே அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இது அதிமுகவோட பொதுச்செயல் எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த பேட்டிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அது நல்ல வாயி. இப்ப பேசுறது நாரவாயா? அண்ணாமலைக்கு நாங்க ஒரு இது விடுறோம். நாங்க அவர் ஒழுங்கா மன்னிப்பு கேட்கணும். இனிமேல் இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை எங்க பொதுச் செயலர் மட்டுமல்ல எந்த அரசியல் தலைவரையும் அவர் பேசக்கூடாது. அப்படி பேசினாருன்னா அவர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அவர் கால் வைக்க முடியாது.